ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு கோங்கூரை పుల్లకూర வாங்க செய்யலாம். అక్కడక్కడ స్టక్ అవుతుంది అన్నప్పుడు ఒక నిమిషం. ఓకే, இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் நேற்றுக்கு. சூப்பராக இருக்கும். இது வெள்ளை புளிச்சக்கீரை. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து வெள்ளை புளிச்சக்கீரை. இது வந்து கடைஞ்சாதான் நல்லா இருக்கும். பச்சடி எல்லாம் பண்ணக்கூடாது. இதோ இந்த மாதிரி சிகப்பா வெள்ளையா இருக்கும். வெள்ளை புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட். காம்பு காம்பு ஆமா, இதெல்லாம் வெள்ளையாவே இருக்கும். பச்சடி இது பண்றது வந்து சிகப்பா இருக்கும். அது கொஞ்சம் கனமா இருக்கும் இலை. இது வந்து இப்படி இருக்கும். வெள்ளை புளிச்சக்கீரைன்றது வந்து நம்ம கடைஞ்சாதான் நல்லா இருக்கும். இது வந்து நேற்று வந்து ஊரில் வந்து வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருக்கும். கடைஞ்சி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டான சமையல், சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வந்து இது வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கீரை போட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அப்புறமா கழுவிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும். ஏன்னா இந்த புளிச்சக்கீரை புளிப்பாக இருக்கும் அன்றதுக்காக தான் நான் வந்து ஒரு 8 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது போதும். இப்படியே போட்டுடலாம். எல்லாம் ஒன்றா போட்டு வேக வைக்கணும். அப்புறம் 2 தக்காளி. இந்த பச்சை மிளகாய் வந்து அடியில் வச்சுக்கோங்க, மேலே கீரை வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நம்ம இப்படியே வச்சுக்கணும் மேலே. அது கட் பண்ணாமல் பெருசாக இருக்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கணும். சாதாரணமாக கிண்ணத்துலேயே வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ குக்கர் வந்து இருக்கிறதுனால நான் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் அப்படி வந்தால் போதும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக போடணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில், ஒரு 3ஆவது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்துடலாம். பார்த்தீங்களா, 3 விசில் விட்டேன். நல்லா வெந்து போச்சு. இந்த வெங்காயம் நம்ம மேலே வச்சுருந்தோம் இல்லையா, இது இப்படி தனியாக வச்சுக்கலாம். அப்புறமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பருப்பு கடையிறது இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது வச்சு நைஸாக உப்பு, அதுக்கு தகுந்த போல் உப்பு போட்டு இப்படி கடையணும். அப்போ வந்து பப்பு ஒரு பருப்பு இல்லைப்பா, கடையிறதுக்கான ஒரு சின்ன மண் சட்டி ஒன்று வச்சுன்னு இருப்போம் அந்த காலத்தில். இப்போ அது இல்லை, பசங்க வடிச்சிட்டாங்க கீழே போட்டு. அதனால் வந்து நான் இதுலேயே போட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இந்த மத்து பருப்பு கடையிற மாதிரி மத்துன்னு சொல்லுவாங்க. இதில் வச்சு இப்படி கடைஞ்சிக்கலாம். அப்படி உங்களால் முடியல அப்படின்னாக்கா மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடித்தா கூட போதும். இப்போ வந்து இந்த வேக வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த வெங்காயம் இதில் போட்டுடலாம். இப்படி பச்சா பச்சானி 2 தட்டு தட்டுனா போதும். அவ்வளோதான். இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கல, இது இருக்கிற தண்ணி கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். கழுவுற மாதிரி நல்லா நிறையெல்லாம் வேணாம். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா இது வெந்து போச்சு இல்லையா, இது 1 2 அப்படி இருந்துச்சுன்னா பச்சடி கிடையாது. பச்சடி இல்லை, புள்ளக்கூரை. ஆமாம், பச்சடி இன்னொரு நாளைக்கு நான் வந்து சிகப்பு புளிச்சக்கீரை கடிச்சா நான் பச்சடி அது எப்படி செய்யணுன்றது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் போதும். இதை பாருங்கள், நிறையா எல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. நானும் பண்ண மாட்டேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம், வேற இன்னும் வேணாம். பாருங்க, கடுகு போட்டேன். சும்மா ஒரு 4 வெந்தயம், நிறையா கூட போடக்கூடாது, கசக்கும். அவ்வளோதான். இது நிறைய நேரம்லாம் கொதிக்க வேண்டியது இல்லை. அப்படியே தாளிச்சிட்டு அதில் இது போட்டு இறக்க வேண்டியது. இதில் நான் வந்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதான் உங்களுக்கு
எப்படி இருக்குன்றது நல்லா தெரியும். அதான், நல்லா சூப்பர் smell வருது. சூப்பராக இருக்கும். நீங்கள் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் 1 2 தானே நான் இது பண்ணேன். இதா இப்படி இருக்கும் சாப்பிடும்போது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா கூட நல்லா இருக்காது. இதே வச்சு சாதத்தில் இப்படி உங்களுக்கு வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் தண்ணி வேக வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சம் கம்மியாகவே விடணும். விசில் வந்து 3 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் வேணுமென்னா இன்னொரு விசில் கூட. அவ்வளோதான். இதுதான் கோங்கூரை புள்ளக்கூரை. பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டு. இது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணாதான் 10 பேருக்கு போய் சேரும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.